அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வெளியான முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் தமிழக அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் என்னென்ன முக்கியமான திட்டங்கள், முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே தற்போது கொடுக்கப்பட்டார்கின்ற விவரங்கள் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். அதனால வீடியோவை கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றி உடனடியாக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்திர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் ஏப்ரல் மாதம் முதல் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். பல்வேறு புதிய மாற்றங்கள் மீண்டும் அமலுக்கு வர உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க. அதாவது சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் உணவு வழங்கும் துறை தற்போது ஒரு புதிய நடைமுறை மீண்டும் கொண்டுவரப்பட்டாங்க. அதாவது புதிய ரேஷன் கார்டுக்காக காத்திருக்கும் மற்றும் மாதந்தோறும் ரேஷன் கடைகளுக்கு செல்பவர்கள் 4 விஷயங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான இலவச பொருட்கள் ஒரே கட்டமாக வழங்கப்படும். தற்போது அரிசி மற்றும் கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் ஒரே கட்டமாக வழங்கப்பட வேண்டும் என தற்போது அரசாங்கம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் கிடங்களில் உள்ள பழைய கோதுமை இருப்புகளை காலி செய்யவும், கோதுமை கொள்முதல் பணிகளை தொடங்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். அதனால வேலைக்கு போகிறவர்கள், கிராமப்புற மக்களுக்கு இது பெரும் நிம்மதி தரும் செய்தியாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அப்படின்னா இப்போ ரீசெண்டா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களும் சரி, நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களும் சரி, ரேஷன் கடைகளுக்கு நீண்ட வரிசையில் வெயில்ல நின்று காத்திருந்து அங்கிருந்து அவங்க ரேஷன் பொருட்களை பெற்று சிரமப்பட்டு செல்வக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால தற்போது அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான இலவச பொருட்கள் ஒரே கட்டமாக வழங்கப்பட்டால் இனி அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களுக்கு நீங்க ரேஷன் கடைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுன தற்போது மிக முக்கியமான அறிவிப்புகளும் பல மகிழ்ச்சி தரும் செய்திகளும் தற்போது கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ஆதார் கார்டு அப்டேட் செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் இகேவைசி அப்டேட் செய்வது மிகவும் கட்டாயமாக்கப்பட்டாங்க. உங்களோட ரேஷன் கார்டில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் ஆதார் நம்பரை சரிபார்த்து இந்த கேவைசி அப்டேட்டை முடிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. ஒருவேளை நீங்க இதை செய்யவில்லை என்றால் வரும் நாட்கள்ல ரேஷன் கடையில் வாங்கப்படக்கூடிய அனைத்து பொருட்களும் இனிவரும் காலங்கள் மிகப்பெரிய சிக்கலுக்கு சவாலாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க. இப்போது டிஜிட்டல் விநியோக முறை அல்லது இபிஓஎஸ் மிஷின் மூலமாக பொருட்கள் வழங்கப்பட்டு வராங்க. ஆதார் சரிபார்ப்பு இல்லாம பொருட்கள் தருவதை அரசு நிறுத்தி வராங்க. போலி ரேஷன் கார்டை ஒழிக்கவே இந்த ஸ்மார்ட் திட்டத்தை கொண்டுவரப்பட்டதாக தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக புதிய ரேஷன் கார்டு எப்போது நீங்க விண்ணப்பிக்க வேண்டும்? புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டங்க. அது மட்டும் அல்லாமல் பழைய ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் ரேஷன் கார்டுல ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் நீங்க எப்போது மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி தற்போது கொடுக்கப்பட்டாங்க. புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்த மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி காத்திருக்கிறது. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதன் காரணமாக புதிய ரேஷன் கார்டு அச்சடிக்கும் விநியோகம் செய்யப்படும் பணி தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதன் காரணமாக தற்போது ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டாங்க. அதனால மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் உங்களுடைய புதிய ரேஷன் கார்டு கைக்கு கிடைக்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க. கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களை மட்டும் மாதத்திற்கு 2000 ஆபரேஷன்கள் வந்து கொண்டு இருக்கு. அதாவது உங்களோட புதிய ரேஷன் கார்டு, நீங்க புதிதாக அப்ளை பண்ணக்கூடிய ரேஷன் கார்டு நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போது விண்ணப்பிக்க தடையோ அல்லது சிக்கலோ கிடையாது. ஆனா நீங்க இப்ப விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு உடனே ரேஷன் கார்டு கிடைக்காது. நீங்க இப்போதே ஆன்லைன் விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பிச்சாலும் ஏப்ரல் மாதம் முடிந்த பிறகு மே மாதம் 4ஆம் தேதி முடிந்த பிறகுதான் உங்களோட ரேஷன் கார்டு புதிதாக அச்சடிக்கப்பட்டு வந்து சேரும்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. தேர்தல் முடிந்ததும் தற்போது இந்த புதிய ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி மும்முரமாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக கார்டில் இப்போ ரீசெண்டா பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டாலும் குறிப்பாக உங்களோட ரேஷன் கார்டுல பல்வேறு மாற்றங்கள்
உங்களோட பெயரா இருக்கட்டும், உங்களோட நம்பரா இருக்கட்டும், இல்ல உங்களோட அட்ரஸா இருக்கட்டும், உங்களோட ஆதார் கார்டுல, உங்களோட ரேஷன் கார்டுல எந்த ஒரு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமெனாலும் மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் அந்த மாற்றங்கள் பூர்த்தி அடையும்னு அறிவிக்கப்பட்டாங்க. நீங்க அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்காது. நீங்க அப்ளை பண்ணாலும் உடனடியாக தமிழக அரசின் சார்பாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதன் காரணமாக உங்களுக்கு உடனடியாக உங்களோட விஷயங்கள் முடித்து விட மாட்டாது. அதனாலதான் நீங்க இப்போது விண்ணப்பிக்கலாம். ஆனா உங்களுக்கு மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் பல்வேறு மாற்றங்கள் உங்களோட ரேஷன் கார்டில் கொண்டு சேர்க்கப்படும். அது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டு தொலைந்து போனாலும் இனிவரும் காலங்கள்ல கவலை கிடையாது. அதோட நம்பர் இருந்தாலே போதும். உங்களோட ரேஷன் கார்டு மூலமாக நீங்க எடுத்துக்கலாம். ரேஷன் கார்டு தொலைந்து போனவர்கள் அல்லது பெயர் திருத்தம் செய்ய விரும்புவர்கள் டிஎன்பிடிஎஸ் அப்ளை மூலமாக, அதாவது அந்த ஆப் மூலமாக நீங்க உங்களோட மொபைல்ல இருந்து வீட்ல இருந்தே நீங்க அப்டேட் செய்து கொள்ளலாம். தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் நிலுவையில் உள்ள எல்லா விண்ணப்பங்களுக்கும் அல்லது 10 நாட்களுக்குள் பரிசீலனை செய்யப்பட உள்ளதாக தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். அதனால பொதுமக்கள் யாரும் குழப்பம் அடைய வேண்டாம். அப்படி நீங்க புதிதாக அப்டேட் செய்ய வேண்டும் என்றால் இப்போதும் அப்டேட் செஞ்சீங்கன்னா அடுத்த 1 முதல் 2 மாதங்களுக்குள்ள உங்களோட ரேஷன் கார்டுல எல்லா அப்டேட்டும் செய்து முடிக்கப்பட வேண்டும் என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இந்த 3 மாத ரேஷன் கார்டு பொருட்கள் வழங்கும் திட்டத்தை பயன்படுத்தி மக்கள் கூட்டமாக கடைக்கு செல்வதை தவிர்க்கவும் பல்வேறு விதிமுறைகள் கொண்டு வரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் உங்களோட கைரேகையை 1 வருடத்திற்கு ஒரு முறையாவது ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களோட கைரேகையை கட்டாயம் பதிவு பண்ண வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது உங்களோட ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய உங்களோட பெயர்கள் நீக்கம் செய்யப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்க உங்களோட ரேஷன் கடைகளுக்கு சென்று ஒரு முறையாவது உங்களோட கைரேகையை பதிவு பண்ண வேண்டும். அப்படி நீங்க பதிவு பண்ணவில்லை என்றால் தற்காலிகமாக உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டா இறந்தவர்கள் பெயரை நீக்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா குறிப்பிட்ட நபர்கள் அந்த பெயர்கள் நீக்கப்படாமல கூடுதலான பொருட்கள் ரேஷன் கடை வாயிலாக பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதனால சாமானிய மக்கள் ரேஷன் கடை வாயிலாக பெறக்கூடிய பொருட்கள் தற்காலிகமாக தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக தான் அனைத்து நபர்களும் அவருடைய கைரேகை கட்டாயம் பதிவு பண்ண வேண்டும். அப்படி அவர்கள் பதிவு பண்ணவில்லை என்றால் அவர்களது பெயர் ரேஷன் கார்டில் இருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்படும். அப்படி நீக்கிய பிறகு நீங்க உங்களோட ரேஷன் கார்டுல மீண்டும் உங்களோட பெயர்கள் சேர்க்க வேண்டும் என்றால் தமிழக அரசிற்கு நீங்க எதற்காக தமிழக அரசு உங்களோட பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டார்கள், என்னென்ன முக்கியமான விஷயங்கள், என்ன பிரச்சனைகள் அப்படின்னும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆவணங்கள் நீங்க சமர்ப்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால எந்த ஒரு சிக்கலும் இல்லாம உங்களோட ரேஷன் கார்டை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் இதை நீங்க செய்யதான் வேண்டும். அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை கொடுக்கப்படுறாங்க. குறிப்பாக குடும்ப தலைவிக்கு கொடுக்கப்படுறாங்க. அதனால மிக முக்கியமான ஆவணங்கள் ரேஷன் கார்டு மட்டும்தான். இந்த ரேஷன் கார்டை நீங்க எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வைத்திருந்தா மட்டும்தான் இனி வரும் காலங்கள்ல மத்திய மற்றும் மாநில அரசின் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற முடியும்னு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதனால நீங்க எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கடைபிடித்தா மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட ரேஷன் கார்டு பாதுகாப்பாக இருக்கும். இதே போல தமிழக அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.